ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீயா மீடியா. இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிச்சன் கவுண்டர் டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம சேனலை பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா ஸ்ரீயா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து அடையும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எப்படி வச்சுருக்கலான்ட்டு ஒரு vlog தான் பண்ண போகிறோம். மினி vlog. ரொம்ப நான் ஃபுல் கவுண்டர் டாப் காட்டல. மெயினான நம்ம கிச்சன் குக் பண்ணுற இடத்துல எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அப்பப்போ நம்ம வந்து மாடர்ன் கிச்சன்லாம் திறந்து எடுக்க முடியாது. ஸோ நான் குறிப்பிட்ட பிளேட்ஸ் வந்து வச்சுருக்கேன், 5 பிளேட்ஸு. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் நான் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் வந்து கோலம் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சாஸ்திர சம்பிரதாயம்ன்ட்டு இல்லை, நம்மளோட முன்னோர்களே நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு மகாலட்சுமி என்ட்ரு ஆனோன்னே ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது, போய் உள்ளே வர்றது நுழையிற ரூம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். ஸோ அந்த இடம் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். நம்ம சமையல் செய்கிறப்ப எண்ணெய் பசை அது இதுன்னு விழுந்தாலும் நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன டிசைன் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஏன் பச்சரிசி கோலம் போடுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் வந்து நம்ம முன்னோர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடுறதே பச்சரிசி மாவில் தான் போடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன எறும்புகள், ஈலாம் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு போனால் ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ கிச்சனில் நான் எதுக்கு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அதோட வந்து வைப்ரேஷன் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு இருக்கும். அதுக்காக கேட்காதீங்க, கிச்சன்லேயே எறும்பு, ஈலாம் வந்து சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. அந்த பச்சரிசி மாவோட பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வந்து அடையும். இப்போ வந்து நம்ம சமைச்சு வைக்கல, நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சாப்பாடு வச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் என்னென்னா, இந்த பச்சரிசியில் கோலம் போட்டு வைக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து எதுவுமே வந்து குறைவாக இருக்காது. நம்ம வந்து எந்நேரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வந்து பின்பற்றுறேன். நீங்களும் இது ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ஃபாலோ பண்ணதுலேருந்து ஒரு நல்ல குட் வைப்ரேஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. பாசிட்டிவ் எனர்ஜியும் வந்து கிடச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்தில் யூஸ் பண்ண வெண்கலத்தில் இடிக்கிறது தான். இது மோஸ்ட்லி நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா, மசாலா சாய்க்கு இடிக்கிற ஏலக்காய் அந்த மாதிரி நிறைய மசாலா ஐட்டம், ஸ்பைஸ் இதுலாம் அதில் தான் அடிப்பேன் நான். இடித்து பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம மிக்சிலலாம் பண்ணுறத விட இதில் பண்ணால் ரொம்பவே நல்லது. அதேமாதிரி இடிக்கல்லும் வச்சுருப்பேன். மிளகு, சீரகம்லாம் ரசத்துக்கு, சாம்பாருக்கு இதெல்லாம் இடித்து போடுறதுக்கு அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணால் வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ஆசமாக இருக்கும், ஆத்தென்டிக்காகவும் இருக்குங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் வேயில் நம்ம வந்து சமையல் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது ஒரு சின்ன விலாகில் போடுறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டவ் வந்து வாங்கி பார்த்திங்கன்னா மோர் தென் 1 இயர் ஆகிடுச்சு. இதில் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா டீ கரையோ எதுவுமே இருக்காது. புதுசாக மாதிரியாக தான் இருக்கும். இன்னும் கூட நாங்கள் புதுசாக வச்சுக்கலாம். சில சமயம் வந்து நாங்கள் குக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருந்தோம் நாங்கள் இந்த ஸ்டவ்வு. இப்போ வந்து வீட்டில் தான் யூஸ் பண்ணுறோம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டயர்டில் 2:30க்கு தான் வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் தூங்க போவோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா 5:30க்கு தான் எழுந்துப்போம். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப எங்களுக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாரும் அந்தளவுக்கு இல்லை. நான், என் வீட்டுக்காரரு, சம்டைம்ஸ் எங்கள் அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் க்ளீனிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானும் என் வீட்டுக்காரர் தான் பண்ணுவோம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம என்ன ஒரு டயர்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தூங்குனீங்கன்னா காலையில் போனால் நம்மளுக்கே வந்து அந்த வைப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் கடையை திறந்தோமா, நம்ம வந்து பூஜை பண்ணோமா, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நல்லாவே இருக்கும். எனக்கு பக்கத்தில் கஸ்டமரோ, பக்கத்து ஷாப் கடைக்காரங்களாம் சொல்லுவாங்க, ரொம்ப மங்களகரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தற்பெருமையோ எதுவும் நான் சொல்ல விரும்பலை. இது வந்து என்னோடய அனுபவத்தில் வந்து நான் என்னோடய லைஃப்பில் என்னெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எனக்கு என்னெல்லாம் கிடச்சதோ, நல்லதோ கெட்டதோ எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.
இதில் இது மாத்திரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து கிச்சன் சிங்க்கும் சரி நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். இதெல்லாம் டிப்ஸ் நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணுறப்ப தான் இப்படி இருந்தது. வீட்டில் நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு வியாபாரம் பண்ண போகிறதில்ல ரெஸ்டாரண்ட் அளவுக்கு. பட் க்ளவுட் கிச்சனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 பேரோ 6 பேரோ சமையல் சாப்பிட்றதுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹோம் க்ளவுட் கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்தோன்னே கிச்சனை தான் பார்ப்பாங்க. எப்படி வச்சுருக்கோம் என்ன ஏதுன்ட்டு. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி தான் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு விலாக் பண்ணுறதுக்காக நான் க்ளீன் பண்ணலை. இதே வந்து நான் வந்து அந்தளவுக்கு ரொம்ப க்ளீனாகவும் வந்து பளிச்சுன்னு இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் டெய்லி ரொட்டீனாக எப்படி பண்ணுவேனோ அப்படி தான் வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு எதனா இதில் வேறு எதனா ஐடியா கொடுக்க முடியும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதையும் யூஸ் பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான விலாகில் சந்திக்கலாம். அதுவரையும் நன்றி, வணக்கம். இதுவரையும் நம்ம சேனலை பார்க்காம ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸாக இருந்திங்கன்னா ஸ்ரீயா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அடையும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.